இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சீமான் ஒரு பக்கம் நம்மளை குறை சொல்றாரு, ஒரு பக்கம் புதுசா வந்தவர் வரப்போறவர் குறை சொல்றாங்க, ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக அடுத்தது நாங்க தான் சொல்றாங்க. எவ்வளவோ நன்மைகள் செய்தாலும் பாமக நம்மளை குறை சொல்கிறார்கள். பிஜேபி ஏற்கனவே எதிரியாக இருக்கிறார்கள். எதிரி அதிகமான காலம், எதிரி அதிகமாக இருக்கிற ஒரு காலம்தான். எனவே பாராளுமன்ற தேர்தலில் இருந்த அமைப்பு சட்டமன்ற தேர்தலில் வருமா என்று சொன்னால் நிச்சயம் அது போல ஒரு சுமூகமான சூழ்நிலை வராது என்பது எங்களுடைய கருத்து, பல பேருடைய கருத்தாக தான். எனவே ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு செயலாளர் பெருமக்களும் நீங்கள் அதுக்கு அவசியம் சட்டமன்றத்தில் பேசினாரு. 38 ஆண்டு காலம் கழித்து ஜெயலலிதா 2வது முறை ஆட்சியை பிடித்தோம், அதற்கு வாழ்த்துக்கள் என்று சொன்னார். அது மாதிரி இந்த கழகம் 2வது முறை ஆட்சி என்பது 69, 71க்கு பிறகு கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு 2வது முறை தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதுக்கு லால்குடி உறுதுணையாக இருந்தது என்ற நிலையை நாம் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் 38 வருஷம் ஜெயலலிதா தான் சொல்றாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் 2 தடவை தொடர்ந்து வர முடியல, மாறி மாறி தான் வந்திருக்கு. இந்த முறை அவர்கள் அதிமுக காரர்கள் இன்னும் எந்த இடத்துலயும்